Hello everyone. Usually வந்து இந்த எபிசோட்ல I tend to talk about cricket around the world of cricket, DRS with Ash இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து something different and இது வந்து என்னோட simultaneous passion சொல்லலாம். Something that I've got hooked on to for a good year or so now, and in fact I can easily say it is one of my biggest madness. It has become my strength and weakness and கூட சொல்லலாம் இப்போ. So today all of you will be joining me on this episode of Learning Chess with the Grandmaster. Yes, I said it right, learning chess. கூட ஏதோ வித் கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுலாம் புரியுது. கிராண்ட் மாஸ்டர் நான் கிடையாது. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரமேஷ், ஆர்பி ரமேஷ் சார் நம்மள ஜாயின் பண்ண போறாரு. ஆஸ் ஐம் ஸ்பீக்கிங் இப்போ நம்மள ஜாயின் பண்ணுவாரு. ஆர்பி ரமேஷ் சார் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. த ரீசன்ட் சென்சேஷன் கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தாவோட என்ன சார், எப்படி சார் சொல்லலாம்? காடுன்னு சொல்லலாமா இல்ல கோச்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்? இல்ல கோச் தாங்க. சரி, ஓகே. இன்ஃபேக்ட் ரமேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து நீங்களும் ஆர்த்தி மேம் தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் கப்பல் இல்ல சார்? ஆமாங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆர்பி ரமேஷ் சார்னு கூகுள் பண்ணா எல்லாருக்கும் தெரிய போகுது. தேங்க்யூ so much for joining me on the show சார். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கும் நீங்க வந்து செஸ் பொறுமையா சொல்லி கொடுக்கறேன்னு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு I should thank you. Sir, okay. Among the busy schedule நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது really appreciable. சார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல, எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா செஸ். எப்படி என்னால வந்து நான் சின்ன வயசுல விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, பயங்கரமா யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிவ் அப் பண்ணிட்டு ரோட்ல போய் கிரிக்கெட் விளையாடுவேன். பட் ஐ நெவர் தாட் இட் கேன் பி சோ அடிக்டிவ். எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் ரீசெண்டா செஸ் ஒலிம்பியாட்லாம் நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த செஸ் ஒலிம்பியாட் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஏதோ மேட்ச் நடந்தது போய் பார்க்க முடியல. பட் எனிவே சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தி ஹீப்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹவ் டன். செஸ் கம்யூனிட்டிக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி நீங்க ஒரு பெருமை, சென்னைக்கு ஒரு பெரிய பெருமை, தமிழ்நாட்டுக்கு இன்ஃபேக்ட் ஏன் அவ்வளோ இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. லைக்வைஸ் நீங்களும் நிறைய ஹானர் நம்ம கண்ட்ரி கொடுத்துருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் அட்லீஸ்ட் ரிட்டையர்ட், பிஹைண்ட் த பெஞ்சஸ் தான் என்னோட வேலை. யூ ஆர் ஆன் த ஃபீல்ட் அண்ட் டூயிங் அவர் கண்ட்ரி ப்ரவுட். ஸோ உங்களுக்கும் எங்களோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இன்னைக்கு வந்து நான் சொல்றேன்னு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, இது உங்களோட கோட்டை தான். பட் ஸ்டில் ஒரு 3 செக்மெண்ட்ஸா என்ன வரும்னு ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஃப்ரீ டு சேஞ்ச் ஆஸ் ஆன் த கோ. நான் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு விளையாடின கேம் ஒன்று இருக்கு. அந்த கேமை வந்து உங்களை பார்க்க சொல்லி கொஞ்சம் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் கேட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் chess.com இருக்கேன். நம்ம போகும்போது ஆடியன்ஸ்க்கும் வந்து ஐ வில் கிவ் தம் பை ஐடி இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு பிளே. ரொம்ப ஹை ரேங்க் பிளேயர்ஸ்லாம் வர வேணாம், இப்போயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அந்த கேமை ரிவ்யூ பண்ணுங்க சார். அதுக்கப்புறமா தென் வீல் கோ ஆன் டு த ஸ்டடி ஃபார் த டே. ஏதாவது ஸ்டடி இருக்கு, ஏதாவது கிளாசிக் கேம்ஸ் இருக்குன்னா நீங்க யூ கேன் டேக் அஸ் த்ரூ. அண்ட் ஃபைனலி ஒரு பசில் ஃபார் த டே. அந்த பசில் ஃபார் த டேல வந்து நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். மோஸ்டா முடியாது, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வேணா அந்த பசில சால்வ் பண்ண பார்க்கலாம். அண்ட் நீங்க ஏதாவது பேசிக் டிப்ஸ் கூட கொடுக்கலாம் சார் ஆன் த வே. நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூர். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுமா? ஷூர் சார், ஷூர். சார் முதல்ல எந்த பிளாட்ஃபார்ம்ல விளையாடலாம் சார்? இப்போ ஆன்லைன்ல விளையாடலாம்ல செஸ், எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்க? ஆன்லைன் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை பண்ணவே மாட்டீங்களா? நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மொமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் chess.com இது வந்து ரொம்ப பாப்புலர் வெப்சைட் இன் தி வேர்ல்ட், யூஎஸ் பேஸ்ட். அண்ட் இது வந்து பெய்ட் சைட். ஸோ நம்ம வந்து பேசிக் மெம்பர்ஷிப் ஆனோம்னா அதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் நம்ம ஃபுல் ஃபீச்சர்ஸை என்ஜாய் பண்ணணும்னா நம்ம வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன். அண்டு இன்னொன்று வந்து லீச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ். லீச்சர்ஸ் வந்து இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ, எதுவும் மெம்பர்ஷிப் எதுவும் கிடையாது. அது வந்து நிறைய செஸ் என்தூசியாஸ்ட்லாம் வந்து அவங்க chess.comக்கு காம்படிஷனை கொண்டு வரணுன்ட்டு இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க, leechess.com. அதே மாதிரி chess24.com, chessbase.com இதெல்லாம் வந்து மோஸ்ட் பாப்புலர் செஸ் வெப்சைட்ஸ். அண்டு ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் விளையாடின ஒரு கேம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் என்னோட வியூஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து E4ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நீங்கள் நிறைய விளையாடுறீங்க நோட் பண்ணதில். ஸோ அவர் வந்து இந்த கோஆர்டினேட் E4ன்னு சொன்னீங்களா, அது எப்படி பார்க்கணும்னு ஒரு வாட்டி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு கீழே நம்ம எப்பவுமே போர்டை செட் பண்ணும்போது இந்த ரைட் சைட் கார்னர் ஸ்கொயர் வந்து ஒயிட் இருக்கணும். நம்மளோட ரைட் சைட் கார்னர் வந்து ஒயிட் ஸ்கொயர் இருக்கணும். அது எஸ்பெஷலி ஒயிட் உட்காரும் போது. அதே மாதிரி நம்ம போர்டை ஃபிளிப் பண்ணிட்டு பார்த்தோம்னா அது பிளாக் சைட்லேருந்து பார்க்கும்போதும் அவங்களுக்கு அது ஒயிட் ஸ்கொயர், அந்த ரைட் கார்னர் வந்து ஒயிட்டாக இருக்கணும். இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் போர்டை செட் பண்ணும்போது. அண்ட் அடுத்தது வந்து இந்த போர்டில் வந்து 32 ஒயிட் ஸ்கொயர்ஸ் அண்ட் 32 பிளாக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. 32 ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்கொயர்ஸ். அதில் வந்து
இப்போ நம்ம இது வந்து ஹாரிசான்டல், இதை வந்து நம்ம ரேங்க்னு சொல்லுவாங்க. செஸ் டேர்ம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலா இருக்கிறத வந்து ரேங்க்னு சொல்லுவாங்க. அண்டு வெர்டிக்கலா இருக்கிறத வந்து ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செஸ் டேர்ம்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வெர்டிக்கலா இந்த மாதிரி நேரா இருக்கிறது வந்து ஃபைல்ஸ், அண்ட் இந்த மாதிரி ஹாரிசான்டலா இருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சைட்ல வந்து ஏபிசிடின்னு கீழே போட்டிருக்கு, ஹெச் வரைக்கும் இருக்கு. ஏன்னா 8 இது வந்து 8 ஃபைல்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 ரேங்க்ஸ் இருக்கு. ஒரு ரேங்கையும் வந்து அவங்க நம்பர்ஸ்ல போட்டிருக்காங்க. லைக் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ரேங்க்ஸ் இருக்கு, ஏ டு ஹெச் ஃபைல் இருக்கு. அண்ட் கிங் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒயிட் கிங் இருக்கும்போது அதை நம்ம பிளாக் ஸ்கொயர்ல வைக்கணும். அண்ட் பிளாக் கிங்கை வந்து நம்ம ஒயிட் ஸ்கொயர்ல வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஒயிட் கிங் எடுத்து ஒயிட் ஸ்கொயர்ல வச்சு ஆரம்பிக்க கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிங், குயின், இந்த பிஷப், இது ஒன்று பீசஸ் பேர் வந்து இது பேர் கிங்கு, இது பேர் வந்து குயின், இது பேர் வந்து பிஷப், இது பேர் வந்து நைட், அண்ட் இது பேர் வந்து ரூக். ஸோ இதெல்லாம் வந்து ரூக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் ரூக்கை எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க, நைட்டுன்றத ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழக்கு முறையெல்லாம் இருக்கு. ஆனால் செஸ் இதில் வந்து நம்ம ரூக்குன்னு சொல்லுவோம், நைட், பிஷப், குயின், கிங். அண்ட் இந்த சின்ன இதெல்லாம் வந்து பான்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக செஸ் டேர்ம்ஸில் பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒயிட்டுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பிளாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நார்மலாக ஒயிட்டு தான் ஃபர்ஸ்ட் மூவ் நகர்த்தணும். அதுதான் ரூல். இப்போ சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ எப்படி ஒரு கேமில் சர்வ் பண்ணுறது, இல்லை சில கிரவுண்டில் வந்து நம்ம டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு நல்லதுன்னுவாங்க, இல்லைங்களா, குட் டாஸ் லூஸ்னுவாங்க. அந்த மாதிரி செஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் விளையாடுறது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் மாதிரி. ஒயிட்டுக்கு வந்து எப்பவுமே கன்சிடர் டு பி ஸ்மால் அட்வான்டேஜ். அது எப்படி சார் டிசைட் பண்ணுவாங்க யார் ஒயிட் யார் பிளாக்னு? அது வந்து இப்போ டோர்னமெண்ட் நடக்கும்போது நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே காம்படிஷன்ல நார்மலாக ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க. செஸ்ஸில் யார் வேணால் விளையாடலான்றத ஓப்பன் ஃபார் ஆல், அதை ஓப்பன் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் டோர்னமெண்ட்ஸில் வந்து இந்தியாவில் நடக்கிற ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ், பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் லைக் டெல்லியில் ஒரு ஓப்பன் நடக்கும், டெல்லி ஓப்பன்ட்டு. அதில் வந்து அரௌண்ட் 2000 பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் நார்மலாக டிப்பிக்கலாக ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 to 500 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்டு. அண்டு அதில் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் இருக்கும். ஸோ அவங்கள எல்லாரையும் அந்த ரேட்டிங் பேஸில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேரையும் 1 to 500 ரேட்டிங் பேசிஸில் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேரிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக எப்படி பண்ணணும்னா, அந்த இப்போ 500 இருக்காங்கன்னா அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சைடு வந்து 1 to 250, அடுத்த சைடு வந்து 250 to 500, அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. அண்டு இதில் இருக்கிற டாப்பு இந்த டாப்பை மீட் பண்ணுவாங்க. ஸோ 1 versus 251, 2 versus 250, 3 versus 250, அந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி பேரிங் போடுவாங்க. அதில் இந்த சைடில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒயிட் கிடைக்கும், இந்த சைடில் இருக்கிற எல்லாருக்கும் பிளாக் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கேம்ல வந்து 3 ரிசல்ட்ஸ் பாசிபிள். ஒன்று யாராவது வின் பண்ணலாம், ஒருத்தர் தோப்பாங்க, இல்லைன்னா ட்ரான்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்லயே ட்ரா இருக்கிற மாதிரி செஸ்லயும் ட்ரா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்ல ட்ரா ஆப்ஷன் இருக்காது. கோஇன்சிடென்ட்லி நம்ம 2 கேம்லயுமே இது இருக்கு. ஃபுட்பால்லயும் இருக்கு, கிரிக்கெட்லயும் இருக்கு சார். ஓகே. பட் அங்க ஃபுட்பால்ல மாதிரி ஆச்சுன்னா அவங்க டை பிரேக் வச்சிடுவாங்க இல்லையா? அது பெனல்டி வைப்பாங்க. பட் மோஸ்டா இந்த மாதிரி கேம்ஸ்ல, பிரீமியர் லீக் கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேர்ல்ட் கப்ல போனாதான் அந்த சடன் டெத் பெனல்டி போட்டு, அதாவது நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே கேட்கறேன், மேக்னஸ் கால்சனும் பிரக்னானந்தாவும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க பெஸ்ட் ஆஃப் 3 விளையாடுறாங்க அப்படின்னா, சப்போசிங் ஸ்கொயர் ஆஃப் 5 லாஸ்ட் கேம் டிரா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அது வந்து அகைன் நீங்க சொல்ற மாதிரி டோர்னமெண்ட்டை பொறுத்து தான். ஸோ முன்னாடியே டை பிரேக் ரூல்ஸை டிசைட் பண்ணிடுவாங்க. சில இடத்துல வந்து டைட்டில் ஷேர் பண்ணிப்பாங்க, சில இடத்துல டை பிரேக் வச்சு யாராவது ஒருத்தர் வின்னர் டிசைட் பண்ணுவாங்க. அண்டு ஸோ இந்த கேம்ல இதுதான் பேசிக்ஸ். அண்ட் ஒயிட் நார்மலாக விளையாடணும், ஸ்மால் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் டோர்னமெண்ட்ஸில் வந்து நார்மலாக ப்ரைஸ் மணிக்கு தான் விளையாடுவாங்க. அண்டு ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ட்ரா முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் ஹாஃப் பாயிண்ட் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த 500 பேரில் சப்போஸ் ஒரு 200 பேர் வின் பண்ணியிருப்பாங்க, 200 பேர் தோற்றுருப்பாங்க, அண்ட் ஒரு 100 கேம் ட்ரா இருக்கும். அந்த மாதிரி 100 பேர் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வைஸ் அகைன் பண்ணிட்டு சேம் இது அகைன் இப்போ வின் பண்ணவங்க எல்லாரையும் ஹாஃபாக டிவைட் பண்ணி டாப் 2 விளையாடுவாங்க. அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து டோர்னமெண்ட் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ நம்ம அந்த கேம் பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்க விளையாண்ட கேம். ஸோ இது வந்து E4ன்னு சொல்லுவாங்க. இது கோஆர்டினேஷன் எப்படி பண்றதுன்னா, அந்த கீழே ABCD இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈல இருக்கிற ஃபைல் இது. அந்த வந்து 4th ரேங்க்கு போயிருக்கு.
ஸோ பானுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். வெறும் அந்த ஸ்கொயர் எந்த ஸ்கொயருக்கு போய் ரீச் ஆகுதோ அந்த ஸ்கொயரை சொல்லுவோம். ஸோ இது வந்து E4ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பான் நவுந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் அவர் வந்து E6 வச்சிருக்காரு. ஸோ E5ல இருக்கிற பானை 6th ரேங்க்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது E6ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நொட்டேஷன் தெரியாதவங்க வந்து நார்மலாக ஒரு எம்டி போர்டை வச்சுக்கிட்டு அந்த ABCD 1 2 3 4 அதை பார்த்துட்டு சும்மா ஒரு ஸ்கொயரை தொட்டு பார்த்து அது என்ன கோஆர்டினேட்டர்னு சொல்லி பார்த்து பழகிக்கலாம். அந்த மாதிரி நம்மளே மேத்ஸ்ல கிராஃப் சொல்லி கொடுப்பாங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அது என்னைக்குமே பயன்படாதுன்னு யோசிச்சேன். கடைசியில செஸ் விளையாடுறதுக்கு பயன்படுது. ஆமா, எப்பயாவது படிச்சது உதவணும் இல்ல, எப்பவுமே உதவலன்னா எப்படி? கரெக்ட், எப்பயாச்சுன்னா பரவாயில்ல, எப்பவும்னா எப்படி? ஆமா. சோ இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிரெஞ்சு டிஃபென்ஸ்னு பேர் வந்து எனக்கு தெரியல. பட் எல்லா ஓப்பனிங்க்கும் வந்து அந்த காலத்துல ரஷ்யன்ஸ் பேர் வச்சுட்டாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கேமை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது. அந்த கோல்டு வார் டைம்ல வந்து சோவியத் யூனியன் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் யுஎஸ் கோல்டு வார் டைம்ல வந்து யுஎஸ்எஸ்ஆர்ல வந்து நம்ம எப்படியாவது இந்த நம்ம பாப்புலேஷனை வந்து இன்டெலிஜென்ட் பாப்புலேஷனா உருவாக்கணும்னா எல்லா ஃபீல்ட்லயும் அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வேர்ல்டுலேயே பெரிய கண்ட்ரி ஆயிடலான்ட்டு அவங்க கவர்மெண்ட் டிசைட் பண்ணி செஸ்ஸை வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்டா எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லயும். ஸோ அந்த காலத்துலலாம் நீங்க எல்லாருமே வந்து ரஷ்யால சோவியத் யூனியன்ல தெரிஞ்சிருக்கும் செஸ் எப்படி விளையாடுறதுன்றது. ஸோ அண்டு மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் எல்லாருமே அந்த காலத்துல சோவியத் யூனியன்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ டோட்டல் டாமினேஷன் இருந்தது. அண்ட் அவங்க புக்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. ஸோ வெளி உலகத்துல இருந்து யாருக்குமே ஒன்றும் ஆக்சஸ் இருக்காது. ஆக்சஸ் இருந்தாலும் ஒன்றும் புரியாது. அண்ட் இன்டர்நெட்லாம் இல்லை டிரான்ஸ்லேட் பண்றது, கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதனால வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அப்படியே ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்தாங்க, வெளியில வரல. அண்ட் 91 அந்த டைம்ல சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சோவியத் யூனியன் மாஸ்டர்ஸ் மற்ற யூரோப் யூஎஸ்லாம் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க புக்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் இருந்த புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிதான் செஸ் ஒரு பூம் மாதிரி வந்தது. ஸோ எல்லா ஓப்பனிங்க்கும் அவங்களே பேர் வச்சுட்டாங்க. ஸோ என்ன ரீசன் தெரியல. இப்போ இங்கே நீங்கள் வந்து நீங்கள் இந்த நைட் ஆஃப் 3ன்ற மூவ் வச்சுருக்கீங்க. ஸோ ஜெனரலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கேமில் வந்து செஸ்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்கொயர்ஸ், இந்த 4 ஸ்கொயர் D4 E4 D5 E5. ஆமா, சூப்பர். நோட்டேஷன் அப்படியே நீங்க அப்படியே ஸ்லோவா கத்துக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும். நம்ம பார்த்தோனே டக்குன்னு தெரியுது. ஆமா. சோ அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நீங்க கொஞ்ச நாள் அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துரும். சோ இந்த E4 D4 E5 D5 இந்த 4 ஸ்கொயர்ஸ் சென்ட்ரல் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம். சோ நம்ம எப்பவுமே அந்த சென்டரை வந்து நம்ம டாமினேட் பண்ண ட்ரை பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்ம பீசஸை வந்து எல்லாத்தையுமே வந்து சென்டரை நோக்கி இந்த 4 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம பீசஸை வந்து வெளியில கொண்டு வரணும். அந்த பீசஸை வெளியில கொண்டு வர்றத செஸ்ல டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பீசஸை டெவலப் பண்றது நம்ம சென்டரை நோக்கி டெவலப் பண்ணணும். ஸோ அந்த வகையில பார்த்தா நீங்க பண்ணது கரெக்டு, நைட் ஆஃப் 3ன்றது. பட் இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி ஆடும்போது நம்ம இந்த சென்ட்ரல் ஸ்கொயர் அண்ட் இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த 2 ஸ்கொயரை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நமக்கு இந்த 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் இருக்கும். நார்மலா இந்த மாதிரி ஃபைட் போகும். பட் இவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி வச்சிருக்காரு. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா அவர் இந்த ஒரு ஸ்கொயர் தான் சென்ட்ரல் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அவர் அந்த குயின் சைடுல இருக்கிற பானை புஷ் பண்ண தானே அதுக்காக தானே செட்டப் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. இந்த மாதிரி விளையாடுறதுக்காக அந்த பானை செட் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நார்மலா இந்த மாதிரி ஆடும்போது இந்த பானை வந்து இங்க வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஃப்ரீயா அந்த சென்டர் ஆக்குபை பண்றதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த சென்டரை பிடிச்சிடணும். ஸோ நார்மலா திஸ் இஸ் பெட்டர் வே டு ஹேண்டில். பட் இது வந்து விஷயம் தெரியலன்னா இந்த மாதிரி ஆடுறது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம 2 பிஷப்ஸ்க்கும் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறோம், வெளியில வர்றதுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஸோ நம்ம நைட் ஆஃப் 3 வச்சோம், ஒரு D5 வச்சாரு. அண்ட் நார்மலா வந்து நம்ம வின்னுக்கு ஆடும்போது செஸ்ல வந்து நிறைய யூனிட்ஸை போர்டுலேயே வச்சுக்க ட்ரை பண்ணணும். அண்டு ட்ராக்கு விளையாடும்போது நிறைய யூனிட்ஸ் வெளியில போகணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ சேஃபா கிரிக்கெட்லயும் ஸ்டைல்லாம் இருக்கும் இல்லையா, சில பேர் பேட்ஸ்மேன்ல கூட சில பேர் அடிச்சு ஆடுவாங்க, சில பேர் கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஆடுவாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம அடிச்சு ஆடணும்னு நினைக்கும் போது நிறைய யூனிட்ஸை போர்டில் வச்சுக்கணும். அப்பதான் நிறைய பேர் சண்டைக்கு இருக்கிறாங்கன்ற மாதிரி. என்னதான் நான் கொஞ்சம் ஸ்பின்னர் அடிச்சுதான் விளையாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பார்த்துருக்கேன் நான். வெரி ட்ரூ. ஸோ ED5 அடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த இடத்துல C4 வச்சிங்க. ப்ராபப்ளி இது கொஞ்சம் சஸ்பெக்ட். ஏன்னா இப்போ அவர் சப்போஸ் இப்படி அடிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பான் வந்து தனியா நிக்குது.
பக்கத்துல 2 சைடுலயுமே பான் இல்லாம தனியா நிக்குது. சோ அந்த இல்ல மாதிரி ஆக்சுவலி தனியா நிக்கிற நான் என்ன பிளான் பண்ணேன்னா, குவீன் A4 செக் அப்புறமா அந்த பான எடுத்து டிராப் பண்ணலாம்னு நெனச்சேன். அப்புறம் இந்த பான் அட்லீஸ்ட் அடிச்சுக்கலாம்னு பார்த்தீங்க. அப்படி அந்த பிளான்ல தான் நகர்த்தினேன். பட் ஐ டோன்ட் ஓகே. திங்க் அது நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல எனக்கு இந்த கேம்ல. அதான் இல்ல. நடந்துச்சா? ஆமா வேற மாரி நடந்தது. பட் ஜெனரலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு நம்ம அந்த பான திருப்பி நேராவே அடிச்சுட்டோம்னு வைங்க. இப்ப இந்த ம். டி பான் வந்து சப்போர்ட் இல்லாம இருக்கு. 2 சைடுலயும் பான் சப்போர்ட் இல்ல. சோ இந்த ம்ஹ்ம். மாரி தனியா இருக்கிற பான வந்து ஐசோலேட்டட் பான்னு சொல்லுவாங்க. ம். ம். சோ ம். 2 சைடுலயும் பக்கத்துல பான் இல்லாம ஒரு பான் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா, அது ஐசோலேட்டட் பான் சொல்லுவாங்க. ஓகே. ஐசோலேட்டட் பான் வந்து வச்சுட்டு விளையாடுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்ல. ஓகே. ரைட். சோ நான் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா ஆடணும். ஐசோலேட்டட் பான் இருந்தா. அது கொஞ்சம் ரிஸ்க் ஆல்ரெடி. சோ அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது, நம்ம இந்த பானை இப்படி தள்ளி வச்சுட்டு, இந்த பிஷப்ப இந்த மாரி டெவலப் பண்ணா, இந்த பிஷப் இந்த மாரி டயகனல் நல்ல டயகனல் இருக்கும். அப்புறம் கிங்க கேசல் பண்ணிட்டு அந்த மாரி ஆடலாம். சோ இந்த பிஷப் இங்க வந்ததுன்னா, இந்த பிஷப் இந்த டயகனல் இருக்கும். இந்த பிஷப் இந்த டயகனல்ல இருக்கும். சோ 2 பிஷப்பும் நல்ல டயகனல்ஸ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ இந்த மூவ் வந்து கொஞ்சம் ரிஸ்கி மூவ். சோ இப்ப அவர் வந்து பிஷப் G4 வச்சாரு. சோ இதுல வந்து அவரும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. நார்மலா வந்து நம்ம பீசஸ டெவலப் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நைட்ட டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறமா ம். பிஷப்ப டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நைட் அப்புறமா பிஷப். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட் டெவலப் பண்ணிருக்கீங்க. அதனால இப்ப அவர் இப்படி அடிச்சாருன்னா, நீங்க பிஷப்ப தைரியமா டெவலப் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட் டெவலப் பண்ணிட்டீங்க. சோ இப்ப நம்ம வந்து இந்த நைட்ட டெவலப் பண்ணாம, இந்த மாரி பிஷப்ப டெவலப் பண்ணக்கூடாது. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல. இப்ப நம்ம வந்து பிஷப்ப இந்த மாரி டெவலப் பண்ணக்கூடாது. நைட்ட இங்க வச்சுக்கிட்டு. ஸோ இது ஓகே. வந்து ஒரு சின்ன பாயிண்ட். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஷப்பை டெவலப் பண்ணிட்டாரு இந்த நைட்டை டெவலப் பண்ணாம. இது ம். வந்து ஜெனரலி நாட் அட்வைசபிள். அது ஓகே. ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெனரலா நம்ம செஸ் ஆடும்போது இந்த மாதிரி பீசஸை வந்து ஹேங்கிங்கா வச்சுக்க கூடாது. ஹேங்கிங்னா ப்ரொடெக்ஷன் இல்லாம. புரொடெக்ஷன் இல்லாம. ம். ஆமா. ஸோ சப்போர்ட்டே இல்லாம தனியா வந்து அனுப்பிச்சிடக்கூடாது அபிமன்யு மாதிரி. ஏன்னா அவரு அட்டாக் பண்ணா போயிடுவாரு அவரு. அதனால வந்து இது வந்து இப்ப தனியா வந்து யாரோட சப்போர்ட் இல்லாம தனியா நிக்குது. இப்ப நம்ம ஒரு நைட்ட இந்த நைட் இங்க டெவலப் பண்ணிட்டு இந்த பிஷப்ப நகர்த்திருந்தோம்னா, அதுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. கரெக்ட். சோ ஜெனரலா வந்து நம்ம எந்த பீஸையும் ஹேங்கிங்ல வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா பரவால்ல. பட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அது வந்து ஏதாவது ஒரு ட்ரிக்ல போயிடுறதுக்கான சான்சஸ் பட் இது ஜாஸ்தி. இது வந்து இது ஆக்சுவலி இந்த மாரி மூவ் ஜெனரலா நீங்க சொன்னீங்க. அந்த கார்னர் பான்ஸ் பத்தி சொன்னீங்க. அந்த கார்னர் நம்மளோட H8 அண்ட் A8 பான்ஸ் பத்தி சொன்னீங்க. இது ம். வந்து நான் ஆடுற லெவல்ல அதான் அமெச்சூர் லெவல்ஸ்ல கன்சிஸ்டன்ட்டா ஆடுற ஒரு மூவ். ஏன்னா, ஆமா. அந்த பிஷப்ப கொண்டு வந்து நைட்டுக்கு முன்னாடி வச்சு அத பின் பண்ணிடுவாங்க குவீனோட. ஆர் கிங்கோட பின் பண்ணிடுவாங்க. சோ அது ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ உங்கள மாரி ஒரு ஆளுக்கு அது என்ன ஏதுன்னு நீங்க நெறைய சிச்சுவேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. பட் ஒரு அமெச்சூருக்கு அது ஒரு அந்த பின் வந்து ஒரு ஆமா. ஆமா. அது சைக்காலஜிக்கலி ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் குடுக்கும். இந்த மாரி கரெக்ட், நம்ம கரெக்ட். பின்ல இருக்கு. சோ அந்த மாரி பின்ன வந்து நார்மலா நல்ல பிளேயர்ஸுமே விரும்ப மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸுமே. ஆனா வந்து இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதாவது டைம் கான்செப்ட். டைம் வந்து செஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப ம். செஸ்ல வந்து 3 ஃபேஸஸ் ஆஃப் கேம் இருக்கு. ஒண்ணு வந்து துவக்கத்துல வர்றது வந்து ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து பவர் மிடில் பிளே, கேம். பவர் பிளே, அடுத்தது மிடில் எண்ட் ஓவர், கேம். டெத். ஆமா, ஆமா, ஆமா. வெரி சிமிலர். சோ ஆனா செஸ்ல வந்து நீங்க கிரிக்கெட்ல வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸ்லாம் அடிச்சு ஆடுவீங்க இல்லீங்களா? ஆ. சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டா இருந்தாலும் அங்கதான் மெயினா சூடு பிடிக்கும். இங்க வந்து எண்ட் கேம் வந்து நார்மலா ரொம்ப அமைதியா போகும். அது ஒரு மாரி டல்லா போகும். மிடில் ஓவர்ஸ் மாரி இருக்கும். அப்ப சோ ஆக்சுவலி இங்க மிடில் ஓவர்ஸ் தான் பவர் பிளே இல்ல. இங்க மிடில் ஓவர்ஸ் தான் டெத் ஓவர்ஸ் மாரி. ஓகே. சோ இதுல வந்து அவரு இந்த பின் வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் நம்ம ஓப்பனிங்க பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஃபேஸ்னா என்னன்னா, நமக்கு இந்த 8 பீஸ் இருக்கு இல்லையா? இந்த 8 பீஸையும் நம்ம வெளியில கொண்டு வரணும், இல்ல நவுத்திறணும். அதுதான் வந்து டெவலப்மெண்ட்ன்னு சொல்றோம். அந்த 8 பீசஸ் டெவலப்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அத ஓப்பனிங்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ரைட். சோ இந்த 8 பீசஸ் கம்ப்ளீட் பண்றது தான் நம்ம ஓப்பனிங்ல நம்மளோட எய்மா இருக்கணும். சோ இது வந்து இப்ப 2 பேர் ரன்னிங் ரேஸ் 100 மீட்டர்ஸ் ஓடுற மாரி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சோ 100 மீட்டர்ஸ்ல வந்து நம்ம பொறுமையா ஓட மாட்டோம் மரத்தான் மாரி. சோ அங்க வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். சோ அதே மாரி நம்ம செஸ்லயும் வந்து அந்த ஓப்பனிங் ஃபேஸ்ன்னா அந்த 8 பீஸ் வெளில கொண்டு வர டைம். சோ அந்த 8 பீஸஸ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டா வெளில கொண்டு வரோங்கிறது இம்பார்ட்டன்ட். சோ ஓகே. நம்ம ஆப்போனன்ட் அந்த 8 பீஸ டெவலப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 8 பீஸ வெளில கொண்டு வந்தோம்னா அது ஒரு நல்ல விஷயம். சோ அத வந்து நெறைய பீஸ் நமக்கு டெவலப் ஆக லீட் இன் டெவலப்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. லீட் இன் டெவலப்மென்ட்ன்னா நம்ம ஒரு லீட் எடுத்துட்டோம் ஆல்ரெடி டெவலப்மென்ட்ல. எனக்கு 4 பீஸ் டெவலப் ஆயிருக்கு. என் ஆப்போனன்ட்க்கு 2 பீஸ் தான் டெவலப் ஆயிருக்கு. அந்த மாரி லீட் எடுக்க ட்ரை பண்ணணும். சோ இப்போ அவரு இந்த பிஷப்ப இங்க வெளில கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நம்ம வந்து இந்த பான் அடிச்சிருக்கோம். சோ
நான் நார்மலா உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே செஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும், இந்த 8 பீஸையும் நம்ம வந்து முடிஞ்சா ஒரு 15 மூவ்ஸ்க்குள்ள டெவலப் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டுட்டு வராங்க ஒரு மூவ்க்கும் 5, 6. ஸோ இப்போ ஒயிட் ஒரு மூவ் விளையாடி பிளாக்கும் ஒரு மூவ் விளையாடினா அதை ஒரு மூவ் முடிஞ்சதா கம்ப்ளீட் பண்ண ஒரு மூவ் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லுவாங்க. ஸோ இப்போ பவுலர் போட்டு பேட்ஸ்மேன் ஆடிட்டா ஒரு பால் கம்ப்ளீட்டட் ஒரு பால் ஆன மாதிரி. அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மூவ் ஒயிட்டும் பிளாக்கும் ஆடிட்டா ஒரு மூவ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம வந்து நான் நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் 15 மூவ்ஸ்க்குள்ள 1-5 எல்லா 8 பீஸையும் வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம ஒரு மென்டல் டார்கெட்டா வச்சுக்கலாம். சில சமயம் அது ஏதோ எதிர்பாராத காரணங்களால கொஞ்சம் ஸ்லோவா ஆச்சுன்னா கூட ஒரு 15 to 18 மூவ்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ள 8 பீஸையும் வெளில கொண்டு வர பார்க்கணும். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த மூவ் வந்து நம்ம எந்த பீஸ் டெவலப் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணல இல்லைங்களா? நம்ம எந்த பீஸ் வெளியில வர்றதுக்கும் இந்த மூவ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ இது வந்து அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இதை டைம் லாஸா பார்க்கணும். ஸோ அந்த 15 மூவ்ஸ்ல ஒரு மூவ் இதுக்கு போயிடுது. ஸோ அதே ஆங்கிள் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துலயே இந்த மூவ் வந்து இந்த பான் மூவ் பண்ணது எந்த பீஸ் வெளியில வரும் ஹெல்ப் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி குயின் வர்றதுக்கு இதுதான் என்னோட எய்மா இருந்தது முதல்ல அந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இதுல வந்து இன்னொரு இதுவும் இருக்கு. இந்த குயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பீஸ். அதுக்கு வந்து 10 மார்க் இருக்கு. அதனால வந்து அந்த குயினை வந்து நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ லைக் நல்ல பேட்ஸ்மேன் தான் நம்ம கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நல்ல போலரை வந்து எப்போ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட். ஸோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல தான் குயினை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வெளியில வரும்போதே அவர் வந்து ஒரு நல்ல ரோல் பிளே பண்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ ப்ரிமச்சுவரா வந்து நம்ம குயினை வெளியில கொண்டு வரக்கூடாது ஓப்பனிங் ஃபேஸ்ல. ஸோ அதனால இந்த குயின் வெளியில வர்றதுக்காக இந்த மூவ் பண்ணியிருந்தோம்னா குயின் அவ்வளோ ஃபாஸ்டா வெளில வர்றதுக்கு அதுவே வந்து கொஞ்சம் நம்ம டிலே பண்ணணும். ஆமா, ரிஸ்கியான டெசிஷன் அது. ஸோ அவர் வந்து இந்த பிஷப்பை நைட்டு கொண்டு வராம கொண்டு வராரு. அது ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ இது வந்து நம்ம ப்ராபப்ளி இது ஆடி இருக்க வேண்டாம். நம்ம இதுக்கு பதிலா அகைன் நம்ம ஏதாவது டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பானை தள்ளி இருந்தோம்னா இந்த பிஷப் வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராபப்ளி இந்த மூவ் கூட ஆடலாம். பட் நம்ம நார்மலி என்ன பண்ண பார்க்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நைட்டையும் ஃபாஸ்டா டெவலப் பண்ணிடணும். இப்போ இந்த நைட்டை டெவலப் பண்ணிட்டோம். இந்த நைட்டு வெளியில வரணும். ஆனா இந்த நைட்டு வெளியில வந்தா மேபி அவங்க இதை திரும்பி துரத்தலாம். ஸோ நம்ம இதுல இன்னொன்று என்ன கத்துக்கணும்னா நம்ம ஒரு பீஸை டெவலப் பண்ணி வெளியில கொண்டு வரும்போது அவங்க அதை உடனே துரத்தி டைம் கெயின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நைட் இங்க போறேன்னு வைங்க, உடனே அதை துரத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்க வந்தேன்னா அதை துரத்துவாங்க. ஸோ இப்போ என்ன நான் இந்த நைட்டையே நவுத்திட்டு இருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் வெளில கொண்டு வந்துருவாங்க. நம்மள நைட்டை துரத்தி அவங்க எல்லா பீஸும் வெளில டைம் கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பீஸை டெவலப் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலி அந்த பானை நான் இதுல அடிச்சதுக்கு காரணம் அதுதான். அவரோட குயினை வெளில எடுத்துன்னு வரணும் தான். ஏன்னா அந்த பானுக்கு இருந்த ஒரே அட்டாக்கர் குயின் மட்டும் தான். சோ அவரோட குயின் வெளில வந்தது ஒருவேளை எடுத்திருந்தேன்னா தென் நைட் C3 ஆடி இருக்கலாம். சோ அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நைட் C3 ஆடிட்டு தென் குயின் A4 ஆடிட்டு பிஷப் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸ்லி பிஷப் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுதான் பிளான். பட் நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட், ஃபேர் எனஃப். ஏன்னா பான்லயே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஜெனரலா வந்து நம்ம நிறைய பான் மூவ்ஸ் பண்றதுல என்ன ஆகும்னா பீஸ் டெவலப்மெண்ட் ஸ்லோ ஆயிடும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் குயினை அவசரப்பட்டு வெளில கொண்டு வரக்கூடாது. ஃபைன். ஸோ இப்போ அவர் வந்து இந்த மூவ் வந்து நல்ல மூவ். ஏன்னா அவர் வந்து இந்த பான் வந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பக்கத்துல பான் எதுவும் இல்லை. அதனால பீஸால தான் சப்போர்ட் பண்ணும். அது ஆல்ரெடி 2 அட்டாக் இருக்கிறதால அவர் அவசரப்பட்டு அந்த பான் அடிக்காம அந்த மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஸோ விச் இஸ் அ குட் திங் இன் தி ஓப்பனிங். நீங்களும் டெவலப் பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம். இப்போ இது வச்சாரு. இது வந்து ஆக்சுவலா தப்பு. நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, நைட்டை டெவலப் பண்ணிட்டு பிஷப்பை டெவலப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்ம எந்த பீஸ்க்கும் சப்போர்ட் இல்லாம ஒரு பீஸை வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ சப்போர்ட் இல்லாம அந்த பிஷப் இங்க வந்திருக்கு. இப்போ ஒரே முள்ள அந்த பீஸ் போயிடும். எப்படி தூக்கிருக்கலாம், ஆனா தூக்கலன்னு நினைக்கிறேன். செக் வச்சிருக்கலாம். செக் வச்சிருந்தா இது டபுள் அட்டாக். சோ இந்த பிஷப்பை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த நைட்டை வச்சு செக்கை மறைக்கலாம், ஆனா அந்த நைட் அடிச்சிடுவோம். சோ இப்போ ஐடியல் மூவ் பிஷப் எடுத்து வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் பின்னாடி ஒயிட் பிஷப். ஆமா. சோ இப்போ அவர் சும்மாவே இந்த ஒரு பீஸை லூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம ஒரு பீஸை வந்து எனிமி டெரிட்டரிக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. ரிஸ்க் அது. ஸோ நம்ம இந்த இடத்துல A3 வச்சு அந்த பிஷப் அட்டாக் பண்ணோம். அவர் அடிச்சிட்டாரு. இது அடிச்சோம். ஸோ நார்மலா வந்து இந்த கேப்சர் இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம்னு வரும்போது ஜெனரல் பிரின்சிபல் வந்து கேப்சர் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சென்ட்ரல் 4 ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சென்டரை பார்த்து கொண்டு வர்றது நார்மலி நல்லது.
பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆம், இந்த மூவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகுது. இந்த பானுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். ஆமா, இந்த பானுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஜென்ரலா நம்ம சென்டரை பார்த்து வரணும். இது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். ஸோ இது பரவாயில்ல. இப்போ அவர் வந்து இந்த பானை அடிச்சிருக்கணும். மேபி அந்த குயினையும் டெவலப் பண்ண மாதிரி பானை அடிச்சிருக்கணும். அவர் வந்து கேன்சல் பண்ணாரு. இப்போ நீங்க ப்ராபபிளி இந்த பானை காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த டெவலப் பண்ணீங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செஸ்ல வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து நமக்கு சாய்ஸ் இருக்கும். இது பண்ணலாமா இல்ல அது பண்ணலாமா. சரி, நம்ம வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த பிஷப் இங்க கொண்டு வந்தது வந்து டெவலப்பிங் மூவ். ஒரு பீஸை வெளில கொண்டு வரீங்க. அது வந்து ஓப்பனிங்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா பீஸும் கடகடன்னு வெளில கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில பார்த்தா நம்ம டெவலப் பண்றோம் ஓப்பனிங்ல, அது நல்ல விஷயம். ஆனா இதோட டிராபேக் வந்து இந்த பான் போயிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பானை காப்பாற்றணும்னு இப்படி பண்ணா பான் சேவ் ஆயிடும். ஆனா நம்ம டெவலப்மெண்ட் ஸ்லோ ஆயிடும். ஸோ எப்பவுமே வந்து செஸ்ல இந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும். இது சூஸ் பண்ணணுமா அது சூஸ் பண்ணணுமான்ட்டு. ஸோ நம்ம வந்து அந்த பிரின்சிபிள்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்க பண்ணது நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு டெவலப்மெண்ட். ஓப்பனிங்ல டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே இட் இஸ் அ குட் திங். ஸோ அவரும் வந்து இது அடிக்கிறாரு, தேவையே இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம தேவையில்லாத கேப்சர்ஸ்லாம் செஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அட்டாக்லேயே இல்லை. இந்த பிஷப் நவுத்தணுன்ற ரீசனே இல்லை. ஆனாலும் அவர் வந்து இது அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கேப்சர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ செக் வச்சாரு. ஸோ இப்போ வந்து நம்ம டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தா உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? இப்போ நான் பிளாக் பிஷப் தான் எடுத்துன்னு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு இந்த ஐதர் சைடு கேன்சல் பண்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே. ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த செக்கையும் மறைக்கிறோம், ஒரு பிசியும் டெவலப் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம வந்து இந்த சைடே கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிங் சைடு கேன்சல் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் சார். ஸோ தட் பிஷப் அவுட் ஆஃப் த மார்க் எனக்கு 2 நைட்டையும் ஜாயின் பண்ணலாங்கிறதுனால அப்படி எடுத்துட்டு வந்தேன். சாரி, ஸோ இப்போ என்ன, ஸோ இப்போ வந்து இந்த 2 பிஷப் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதை வந்து செஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் பிஷப் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பிஷப்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் பீசஸ், நைட்டு வந்து ஷார்ட் ரேஞ்ச் பீசஸ். குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா தத்தி நடக்கும். பிஷப் வந்து லாங் ரேஞ்ச், நிறைய தூரத்துக்கு பார்க்கும். ஸோ இந்த பிஷப்ஸ் வந்து ஜென்ரலி ஸ்லைட்லி பெட்டர் தேன் நைட்னு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் சார். யாருமே வந்து நீங்க செஸ் இனிஷியலா விளையாடுறவங்கள பாத்தீங்களா, அந்த நைட் மேல ஒரு மோகம் இருக்கும். ஏன்னா அது வந்து கச்சா முச்சான்னு வேற டைரக்ஷன்ல போகும், ரிவர்ஸ் கியர் போடும், சைட்ல போகும், எல்லாம் பண்ணும். அதனால நானும் அப்படிதான் நினைச்சு விளையாட ஆரம்பிச்சேன். பட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஐ ரியலைஸ்ட் தட் பிஷப் இஸ் a more powerful டூல். யூஸ் பண்ண தெரிஞ்சா. அது அந்த இது AK-47 மாதிரி சுட தெரிஞ்சா கரெக்டா சுடலாம், இல்ல நம்மள சுடலாம். சோ இந்த இடத்துல பிஷப் E2 நீங்க வந்தீங்க. சோ இது வந்து கொஞ்சம் லாஸ் ஆஃப் டைம். ஓகே. அண்ட் இந்த பானுக்கும் சப்போர்ட் இல்லாம போறது. ஓகே. சோ இப்போ அவரு இப்படி வச்சாரு, இது தப்பு. சோ அவரோட ப்ரையாரிட்டி வந்து டெவலப் பண்றது இருக்கணும். பட் இந்த இடத்துல அவர் சும்மா இப்படி அடிச்சிருக்கலாம் அந்த பானை. அந்த குயினும் டெவலப் ஆகுது, சென்டரையும் ஆக்குபை பண்ற மாதிரி. ஸோ இது வந்து பொசிஷன் ஈக்குவலா இருந்திருக்கும். அவர் இப்படி வச்சார், இது வந்து தப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி 3 பீஸ் டெவலப் பண்ணாம இருக்கும்போது ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு பீஸை இந்த மாதிரி திரும்பி நவுத்திட்டு இருக்கிறது தப்பு. ஸோ ஓப்பனிங்ல ஒரு பிரின்சிபல் வந்து ஆல்ரெடி டெவலப் ஆன பீஸை திரும்பி நவுத்தக்கூடாது. ஸோ டெவலப் ஆகாத பீஸை டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் C4 வச்சிங்க, இந்த பானை காப்பாற்றிங்க, நைட்டிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சும்மாவே கேன்சல் பண்ணியிருக்கணும். ஸோ நாமளாக வந்து ஓப்பனிங்லேருந்து நம்ம எல்லா பீஸும் டெவலப் பண்ணி கேன்சல் பண்ணி கிங்கை சேவ் பண்ணிட்டு அப்புறம் எல்லா பீஸையும் வெளில கொண்டு வரணும். ஸோ நம்ம அடுத்து இது கேன்சல் பண்ணணும், அப்புறம் பிஷப்பை வெளில கொண்டு வரணும், குயினை டெவலப் பண்ணணும், ரூக்கை வெளில கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஒரு பீஸ் ஒரு மூலையும் நம்ம டைமில் ஒன்று வெளில வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மூவ் வந்து தேவையில்லை. ஏன்னா இது 2 ரீசன். ஒன்று வந்து நம்ம பான் மூவ் பண்ணுறதால பீஸ் டெவலப்மெண்ட் டிலே ஆகுது, அது ஒரு ரீசன். 2வது ரீசன் வந்து நமக்கு இந்த டயகனல்லே நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கு பிஷப்புக்கு வெளியில வர்றதுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதாவது மறைச்சிட்டு இருக்கு, இப்போ இங்க ஒரு பான் இருக்கு மறைச்சிட்டு இருக்கு, பிஷப் வெளியில வர முடியல, அப்போ நம்ம இந்த மாதிரி வேற ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கும்போது நம்ம புதுசாக ஒரு ரூட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ ஒன்று வந்து இது டைம் லாஸ், டெவலப்மெண்ட் டிலே பண்ணுது. 2வது பிஷப் இங்கே நல்ல டயகனல் இருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் C6 வச்சாரு. இப்போ நீங்கள் இந்த பீஸை டெவலப் பண்ணீங்க, விச் இஸ் ஃபைன். நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம், இப்போ இந்த பானை நிறைய வாட்டி அட்டாக் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, இதுக்கு நிறைய அட்டாக் இருக்கு. ஸோ நம்ம வந்து சும்மா இதை அடிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குதிரை அட்டாக்கு, ஸோ அவங்க இதை அடிப்பாங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் டோட்டலி வின்னிங் ஆல்ரெடி.
ஸோ இந்த இடத்துல பீஸ் டெவலப் பண்ணீங்க, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த இடத்துல ஒரு இதை அட்டாக் பண்ணாரு, நீங்கள் இதை டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க, பான் இன்ட்டு பான் அடிச்சாரு. இப்போ நீங்கள் வந்து நல்ல மூவ் ஆனீங்க. இப்போ இந்த பான் இன்ட்டு பான்லாம் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னா அவங்க இதை அடிப்பாங்க. இப்போ இது அட்டாக் இருக்கும், ஸோ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிங்கு கேன்சல் பண்ண முடியாமல் டிலே பண்ண பிரச்சனை. ஸோ கேன்சல் பண்ணீங்க, 94 குயின் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இந்த பிஷப்பையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி குயின் நீங்கள் வச்சுருக்கீங்க, நல்ல விஷயம். இங்கே போனார், இந்த நைட்டை சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து இந்த பான் இன்ட்டு பான் அடிச்சிங்க. இதுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? வேற ஏதாவது தோணுதா? இப்போ நம்ம பேசின வரைக்கும் ஓப்பனிங் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல டிஃபரெண்டா என்ன பண்ண முடியும்னு நான் ஆக்சுவலி யோசிச்சேன். நல்லா யோசிச்சுட்டு தான் பண்ணேன். நிறைய டைம் லூஸ் பண்ணேன் இந்த மூவுக்கு நினைக்கிறேன். பட் நான் அந்த பான் ஏன் அடிச்சேன்னா எனக்கு இந்த ஃபைல் ஓபன் ஆகும், சி ஃபைல் ரூக்குக்கு ஓபன் ஆகும் அப்படிங்கறதுனால அடிச்சேன். ஆமா. இப்போ வேற ஏதாவது தோணுதா? டெவலப்மெண்ட் அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆங்கிள்ல பார்க்கும்போதா? சோ நீங்க இத அடிச்சு என்ன பண்ண பாத்தீங்க? மேபி ரூக் டு d4 ஆடி இருக்கலாம் சார். சாரி d8 ஆடி இருக்கலாம். ரூக் வந்து d1 கரெக்ட் அங்க ஆடி இருக்கலாம். ஏனா அவர் எடுத்தாருன்னா then my queen is under attack. ஆமா. சோ இப்போ நம்ம இந்த ஒரு பீஸ் தான் நம்ம நவுத்தாம வச்சிருக்கோம். எல்லா பீஸையும் டெவலப் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்து நம்ம மூவ் நம்பர் பாத்தீங்கன்னா மூவ் 17 இல்லீங்களா? சோ நான் சொன்னேன் அரௌண்ட் 15 மூவ்ஸ் நம்ம மூவ் டெவலப் பண்ணிரணும். சம் ரீசன்ஸ்க்காக டிலே ஆச்சுனா கூட 15 to 18 பண்ணிரலாம். சோ இப்போ நம்ம அந்த ரூக் d1 வச்சிருந்தோம்னா அந்த கரெக்ட்டா 18th மூவ் டெவலப் பண்ணி முடிச்சிருப்போம். இல்லீங்களா? சோ இப்போ இந்த இடத்துல cd5 பண்ணா இது கூட ஓகே. பட் இன்னொன்னு என்னன்னா செஸ்ல இன்னொன்னு இந்த ரூக் d1 கர்ல என்னன்னா இந்த பான் மேல நம்ம பிரஷர் கொடுக்கறோம். நிறைய பிரஷர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த சைடுல அது அட்டாக் இருக்கும், இந்த சைடுல இது அட்டாக் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய விஷயத்தை அட்டாக் பண்ணோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆடுறது கஷ்டமா இருக்கும். சோ இந்த இடத்துல பிரஷர் போட்டுருக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து த்ரெட் இஸ் பெட்டர் தென் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க செஸ்ல. நம்ம வந்து ஒன்னு பண்ண போறோம்னு சொல்லுவோம். டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னா அம்மா ஊட்டி விடும்போது பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னுவாங்க. பூச்சாண்டியே இருக்க மாட்டான், ஆனா குழந்தை பயந்து சாப்பிட்ரும். ஸோ அதை நம்ம வந்து பிடிச்சி கொடு பார்ப்போம் அப்படின்ட்டானா அவ்வளோதான் அம்மா மாட்டிப்பாங்க. ஸோ எக்ஸிகியூஷனை விட த்ரெட்டு வந்து அது பவர் ஜாஸ்தி. நம்ம செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம பான் அடிக்க போறேன்னு சொல்றது அடிக்கிறத விட பவர் ஜாஸ்தி. ஸோ அடிச்சாங்க. இப்போ கூட நீங்க வந்து இதை ஆடி இருக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி டெவலப்டு பீஸ். அந்த ரூக் வந்து டெவலப் பண்ணாத பீஸ் அதை டெவலப் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது வச்சிங்க பரவாயில்ல. ஸோ இந்த இடத்துல குயின் அட்டாக் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒயிட் ஆடுறீங்க இந்த கேம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ரூக்கை டெவலப் பண்ணீங்க. இது வந்து ஓப்பன் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைல்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஃபைல ரூக் பிடிச்சதுன்னா அது ஓப்பன் ஃபைல்னு சொல்லுவாங்க. ரூக் நார்மலா ஓப்பன் ஃபைல்ல நல்லது. பட் இன்னொன்னு நீங்க கொஞ்சம் இப்படி கூட ஆடலாம் திருட்டுத்தனமா. இது வந்து செக் பண்ணிட்டு குயின் டிராப் பண்றதுக்கு. ஆமா. இந்த குயின் அடிக்கிறதுக்கு இப்போ சும்மா அவங்க சப்போஸ் ஏதோ ஒன்று இப்படி ஆடுறாங்கன்னா நம்ம இப்படி அடிச்சுட்டு அவங்களோட குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஆடி இருக்கலாம். ஸோ இது வச்சிங்க, இதுவும் பரவாயில்ல. இப்போ இந்த மூவ் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக இது வந்து ஒரு மெச்சூர் மூவ். ஸோ இந்த மாதிரி மூவ்லாம் வந்து நம்ம ஓப்பனிங் முடிச்ச அப்புறம் பண்ணணும். ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி ரூக் பான் மூவ்ஸ் பண்ணுறதை விட ஓப்பனிங் முடிச்சதும் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இது பேக் ரேங்க்னு சொல்லுவாங்க. கிங் இருக்கிற ரேங்கை பேக் ரேங்க்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல கடைசியில் வந்து செக் வச்சு மேட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது நல்ல மூவ். அவர் இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் பின்னாடி வரீங்க, நல்லது. இப்போ இது வந்து பின்ல இருக்கு, இதுவும் பின். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று வந்து ஹேங்கிங்கில் வைக்கக்கூடாது, சப்போர்ட்டே இல்லாமல் ப்ரொடெக்ஷனே இல்லாமல் தனியாக ஒரு பீஸ் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பின்ல இருக்கக்கூடாது. பின்னா ஒரு நடுவில் வந்து ஒரு குட்டி பீஸ் இருக்கும், பின்னாடி ஒரு பெரிய பீஸ் இருக்கும். ஸோ இங்கே பின்னாடி இது ஒரு பெரிய பீஸ், இது குட்டி பீஸ், இது வந்து பின் பண்ணுது. அந்த மாதிரி பின்லையும் ஹேங்கிங்கும் வச்சுக்கூடாது. ஸோ அவர் இதை வச்சு இதையும் அட்டாக் பண்ணுறாரு, இதையும் அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் பின்னாடி வந்தீங்க, இந்த பிஷப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டீங்க. இது அடித்தார். இப்போ நீங்கள் இதை அடிச்சிங்க, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த நைட் மாட்டிக்கிச்சு, இங்கே வந்தார், ஒரே ஸ்கொயர். இப்போ இதை நவுத்துனீங்க. ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிடில் கேம் வந்துட்டோம். அந்த 8 பீஸ் டெவலப் பண்ணணும். மிடில் கேமில் என்ன பண்ணணும், நம்ம எல்லா பீஸையும் நல்ல ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கொண்டு போகணும். ஸோ இப்போ நம்ம இது இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கெட்ட பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட் பீஸ் இந்த ரூக் தான். இது வந்து பான் மறைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரூக் நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரலாம்னு பார்க்கணும். ஸோ மேபி நீங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கலாம், இந்த ஓப்பன் ஃபைலை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த பிஷப்பை நவுத்துறதுல இந்த ரூக் ஒன்றும் பேடாகவே இருக்கு. இப்போ இதை அட்டாக் பண்ணாரு, ஃபோர்க்கு. இதை வந்து ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பீஸ் கண்டிப்பா போகுது. நைட்டு வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஒரே நேரத்தில் அது ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை அடிச்சிங்க. இப்போ அடுத்த ஃபோர்க்,
இப்போ வந்து நீங்க குயின் வந்து எங்க வேணா நவுத்திருக்கலாம். இப்படியும் வந்திருக்கலாம். இல்ல இப்படியும் வந்திருக்கலாம். இது 2மே பரவால்ல. ஆனா இங்க இது வச்சீங்க. இது வந்து கொஞ்சம் தப்பு. ஏன்னா, இப்ப அவரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சாருன்னு வைங்க. இதுக்கு ஒரே ஸ்கொயர் இங்க தான். இப்ப இப்படி வச்சாருன்னா இந்த பீஸ் மாட்டிக்கும். 2த்துல 1 காலி. 2த்துல 1 போயிடும். ஸோ அவரு வந்து இத அடிச்சுட்டாரு. நீங்க இத அடிச்சீங்க. அவர் இது குயின் அட்டாக் பண்றாரு. குயின நவுத்துனீங்க. பான் தலை. இது வந்து ஈக்குவல்னு சொல்லுவாங்க. பொசிஷன் வந்து ஈக்குவல். அதாவது டிரா முடியறதுக்கான எல்லாமே இதுல பொசிஷன்ல இருக்கு. ஸோ பட் இந்த இடத்துல நீங்க குயின் அட்டாக் பண்றீங்க. அவர் குயின நவுத்தி இந்த பானை அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல நம்ம பானை காப்பாத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்தா இந்த பானை காப்பாத்திருக்கலாம். நீங்க கிங்க சேவ் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து நார்மலா ரொம்ப மெச்சூர் பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது கிங்க காப்பாத்திப்பாங்க. கிங்க காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம உள்ள பொண்ணு கலாட்டா பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த பானை கொடுத்துட்டு இந்த பண்ணீங்க. இப்பவே வந்து நீங்க ரூக்க 7th ரேங்க் போகலாம். ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரூக்கு 7th ரேங்க்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஓப்பனிங்ல ரூக் 7th ரேங்க் கொண்டு வர முடியாது. ஏன்னா வெளியில வந்துட்டு இருக்கோம் எல்லா பீஸும். மிடில் கேம்ல நம்ம முடிஞ்சா ரூக்க 7th ரேங்க் கொண்டு போக பார்க்கணும். ஏன்னா நிறைய வீக் பான்ஸா அது ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது எதையுமே அட்டாக் பண்ணல. வெறும் காத்துல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 7th ரேங்க் போயிருக்கலாம். இங்க வச்சீங்க. இப்ப பான் தள்ளினாரு. நீங்க அடிச்சீங்க. இப்போ ரூக் 7th ரேங்க் கொண்டு போயிட்டீங்க. நல்ல விஷயம். இப்போ அவர் இப்படி போனாரு. இந்த இடத்துல நீங்க வந்து கரெக்டா இருந்தா இம்மீடியட்டா வின் பண்ணிருக்கலாம். ஒன்னு வந்து இங்க வந்திருக்கணும். ஐடியா மேக். இப்ப நடுவில் அவரால் மறைக்க முடியாது. எதையுமே மறைக்க முடியாது. சப்போர்ட் இல்ல. இந்த பானை தான் தள்ளி ஆகணும். இப்ப நீங்க குயின் நீங்க வச்சீங்கன்னா இந்த மேட் வருது. தடுக்க முடியாது. சோ இந்த பானை அவர் 2 ஸ்டெப்ஸ் பண்ணிருக்கலாம். கரெக்ட். ரைட். இன்ட்ரஸ்டிங். இந்த மாதிரி வந்து மேட் ஆயிடும். சோ இது வச்சு தான் வின் பண்ணிருக்கலாம். பட் நீங்க வந்து இப்படி பண்ணீங்க. இப்போ இப்படி வச்சு இந்த மேட் அவரு பார்க்காம இப்படின்னு தள்ளினாரு. இப்படி அதுதான் எனக்கு நான் நினைச்சேன் டெஃபினட்டா ரூக் ஆடிடுவார்னு நினைச்சேன். மிஸ் பண்ணாரு. ஆமா. சோ ஆனா ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ட்டா நோட்டீஸ் பண்ணிருக்கேன் சார். இந்த 7th ரேங்க்ல குயினும் ரூக்கும் இருக்கும்போது நல்ல வேல்யூ மட்டும் இல்லாம நாங்க ஆடுற அந்த 1200 1300 ரேஞ்சில நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆமா. ஏன்னா பீசஸ்லாம் ஆக்டிவா இருக்கு. சோ நம்ம பீசஸ் எல்லாம் நல்ல பவர்ஃபுல் பொசிஷன்ல வச்சோம்னா அது ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பாசிவ். ஏன்னா பானுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரூக் வந்து ஓப்பன் ஃபைல நல்லா இருக்கும். ஸோ நம்ம மிடில் கேம்ல வந்து நம்ம எல்லா பீஸையும் நல்ல ஆக்டிவ் ஸ்கொயருக்கு கொண்டு போனோம். ஸோ ஓவரால் நல்ல குவாலிட்டி கேம். சில ஃபியூ கரெக்ஷன்ஸ் நம்ம அங்கங்கே பண்ணணும். மேபி லைக் சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ப்ராபப்ளி லைக் ஓப்பனிங்கில் வந்து நம்ம பீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா இந்த இடத்துல இந்த பானை தள்ளுறதுக்கு பதிலாக இந்த பானை தள்ளிருக்கலாம். அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி பிஷப்பை தனியாக சப்போர்ட் இல்லாமல் கொண்டு வரக்கூடாது. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல நம்ம இது வச்சிருக்கலாம். இது வச்சிருந்தா இந்த ஹேங்கிங் பீஸ் இருக்கும்போது நம்ம அந்த பீஸ் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். அண்டு இந்த இடத்துல அவர் செக் வைக்கிறாரு. செக் வச்ச இடத்துல நம்ம இந்த பீஸ் ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு. ஸோ டெவலப் ஆகாத ஒரு பீஸை டெவலப் பண்ணியிருக்கலாம். இது ஒன்று. அண்ட் மற்றபடி ஓகே. அந்த மற்றபடி ஓப்பனிங்ல இதுதான் என்னால் பார்க்க முடிஞ்ச விஷயங்கள். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 15 முக்கில் எல்லா பீஸையும் வெளில கொண்டு வர பாருங்க ஓப்பனிங்கில். அண்டு ஸ்பீடு வந்து இம்பார்ட்டன்ட். சென்டரை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த 4 ஸ்கொயர்ஸ் நம்ம பீஸ் எல்லாமே சென்டரை பார்த்து கொண்டு போகணும். நைட்டு ஃபர்ஸ்ட், அப்புறமா பிஷப்பை டெவலப் பண்ணணும். கேசல் பண்ணணும். இதெல்லாம் தான் பேசிக் திங். குயினை வந்து அவசரப்பட்டு கொண்டு வர வேணாம். கேசல் பண்ணிட்டு அப்புறம் குயினை கொண்டு வந்து ரூக்கை கொண்டு வரணும். அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து இந்த கேமோட சம்மரி மாதிரி பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. சரி சார். அப்போ வந்து நல்லா குயிக்கா ஷார்ப்பா எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை நான் யூஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய மேட்ச் ஜெயிப்பேன் நம்புறேன். பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு பசில் ஃபார் த டே போயிடலாம். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் பசில் ஃபார் த டே வந்து அவர் சொல்லுவாரு, நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை என்னால முடியலன்னா அவரே ஆன்சர் கொடுப்பாரு. பட் நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க. கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேம் ரிவ்யூ பண்ணணும், நீங்க ஏதாவது விளையாடுறீங்கன்னா அப்படின்னா கூட காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஐடியா போடுங்க, கேம்ஸை போடுங்க. நாங்க பார்த்துட்டு ஏதாவது சூட்டபிளா இருந்தா ரிவ்யூ பண்றோம். எஸ் சார், ஆன் டு தி பசில் ஃபார் தி டே. பசில் ஆஃப் தி டே. ஸோ இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் ஓகே வந்துருச்சு ஸ்கிரீன்ல. ஸோ இதான் பசில். இது வந்து மேக்னஸ் கால்சன். அவர் வந்து வேர்ல்ட் சாம்பியன். அண்ட் வஷேல் அக்ரேவன் ஒரு பிரெஞ்சு டாப் பிளேயரோட விளையாடுறாரு. இது ரேபிட் கேம் சொல்லுவாங்க. ஒயிட் டு பிளே. ஒயிட் டு பிளே. ஆமா. மேக்னஸ் கால்சன் ஆன கேம் நான் ஆடுறேனா? அடேங்கப்பா. ஒயிட் டு பிளே அப்போ. ஆமா. ஒயிட் டு பிளே. நீங்க டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிளாக்கோட பொசிஷன் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்.
எது பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறீங்க? நான் ஆக்சுவலி பாக்குறது என்னன்னா ஒயிட் எப்படி ஏன்னா சி பிளாக் கிங் வந்து கார்னர்டு இஸ் காட் போத் த பிஷப்ஸ் கோயிங் ஃபார் ஹிம் ஒயிட். ஸோ ஐ எம் திங்கிங் ஹவு ஐ கேன் மேட் ஹிம் ஹியர் தான். பட் இன்னொன்னு பார்த்தேன் உங்க கேம்ல எல்லாம் நீங்க வந்து ஒரு மாதிரி அடிச்சு ஆடுறீங்க. சேவாக் அந்த மாதிரி தான். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அடிச்சு ஆடணும்லாம் இல்ல சார். பட் கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா நிறைய தடவை என்ன ஆகும்னா நான் அப்படியே வந்து செக்மேட்டுக்கு போகும்போதெல்லாம் ஐ எண்ட் அப் லூசிங் சம் கேம்ஸ். பட் வேற காஷியஸா மிடில் கேம் வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்டிவா எது போனா எதுன்னு பாட்டர் பார்த்து ஆடும் போதெல்லாம் ஐ வின். இட்ஸ் ஆல்சோ மைண்ட் ஸ்பேஸ். நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தேன், மார்னிங்லாம் வந்து கொஞ்சம் காமா இருந்தேன்னா ரிலாக்ஸ்டா விளையாடுவேன். ஒரு மாதிரி ஈவினிங் டைம்ஸ்ல அந்த டெண்டன்சி வருது, நான் அதை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஐடியல் நம்ம வந்து இந்த ஒரு செக் கொடுத்தோம்னா மேட் ஆயிடும். செக் கொடுத்தா மேட் ஆயிடும். பட் ஆனா வந்து he'll take it, டேக் பண்ணா தென் I'll take back. பட் மேட் போயிடும். மேட் போயிடும். எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். சோ 2 மூவ்ஸா 1 மூவ் பசிலா சார் இது? 2 மூவ்ஸ் போலாமா? 2 மூவ்ஸ் வெச்சுக்கலாம். 2 மூவ்ஸ்ல மேட் ஆயிடும். நான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படினா பிஷப் h6 இங்க பிஷப் h6. சோ இங்க வந்துடலாம்னு பாக்குறீங்க. அங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் அங்க வந்தா செக்மேட் அப்படினு பாக்குறேன். அவ்வளவுதான். ஆமா. ஆனா அவங்க வந்து நம்ம வெயிட் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து ஐ திங்க் பிளாக் பிஷப்லயே சாரி அவர் பிளாக் பிஷப்ல பான் அடிப்பாரு. பான் அடிக்கலாம், இல்ல ரூக்க கூட எடுத்துட்டு வரலாம் ஆக்சுவலா செக்குக்கு. இப்போ இந்த பான் அடிச்சாலே இந்த பிஷப் செக் வராது, கவர் ஆயிடும். கரெக்ட். இந்த செக்க ஸ்டாப் பண்ணிடும். சோ நம்ம வந்து நார்மலா வந்து குவைட் மூவ்ஸ் பார்க்க கூடாது, ஃபோர்சிங்கா பார்க்கணும். ஓகே. அவங்களுக்கு செக் வைக்கணும், இல்லனா ஏதாவது அட்டாக் பண்ணணும். சோ இப்போ பேசிக்கலி என்னன்னா இவர் தான் நமக்கு பிரச்சனை இல்லைங்களா? இந்த 1 மூவ் செக் மேட்ட தடுத்துட்டு இருக்காரு. கரெக்ட். சோ இப்போ நம்ம வந்து ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுல திருட போறானா, ஒரு நாய் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்கட் போட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திருட உள்ள போவாங்க. அந்த மாதிரி நம்ம அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்ட். சோ நம்ம இப்படி பண்ணா என்ன சார்? அகைன் ஸ்டில் இட் இஸ் a possibility to open the check. இவர் வந்து இந்த இதுல இருந்து அவரை வெளில துரத்திட்டு போயிடணும். ஒயிட் பிஷப் அப் வர முடியாதுல்ல? இப்போ வந்து இது வந்து ஆல்ரெடி இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இட்ஸ் டூயிங் a குட் ஜாப். நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்த பிஷப்பும் நம்ம இங்க வரதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஒரே வேலை இவர் இங்க இருக்கிறது, அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நமக்கு இந்த 2 பிஷப் போதும் மேட் அடிக்கிறதுக்கு. இதை வச்சு மேட் அடிச்சிடலாம். ஒரு செக் தான் நமக்கு வேணும். பிஷப் g6 போனா again it opens up to check இல்ல சார்? ஆமா. சோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணனும், அந்த ரூக்க தான் என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அந்த ரூக் தான் நாய் மாதிரி கார்ட் பண்ணுது அந்த வீட. கரெக்ட். பிஷப் g6 கொடுத்து துரத்தணும். கரெக்ட். பிஷப் g6 கொடுத்தோம்னா பிஷப் g6 அதாவது இந்த பக்கம் சார். பிஷப் g6 கொடுத்தோம்னா அவருக்கு அது ஒரு த்ரெட். பட் அகைன் he'll come to check it இல்ல? ஆமா. சோ இங்க வந்தாருன்னா இப்படின்னு செக் கொடுப்பாரு நம்ம கிங்குக்கு. கரெக்ட். சோ இப்போ நீங்க இவங்க 2 பேர் மறந்துருங்க. இவர் வந்து ரெடியா இருக்காரு, கரெக்டான பொசிஷன்ல இருக்காரு. அது கேட்ச் பிடிக்கிறதுக்கு அவர் ரெடியா நிக்கிறாரு. இப்போ நம்ம பேட்ஸ்மேன் அங்க பால் அங்க அடிக்க விடணும். சோ இவர வந்து பிஷப் d7 இல்ல. இப்போ இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல இருக்கிறது முக்கியம். ஏன்னா இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது, கிங் வெளில வர விடாம. சோ இந்த பிஷப் வந்து ஆல்ரெடி இட்ஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். கிங் வெளில வராம தடுத்துட்டு இருக்கு. இந்த பிஷப் இங்க வரதுக்கு ரெடியா இருக்கும். சோ இப்போ நம்ம 2 பிஷப்பையும் மறந்துடணும். சோ அவங்க 2 பேரும் கரெக்டான இடத்துல இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இவர் தான் வந்து தேவையில்லாத இடத்துல இருக்காரு. அவர் இந்த மேட்லயே ஹெல்ப் பண்ணல. ஓகே ஓகே. அண்ட் நமக்கு என்ன டார்கெட்டும் தெரியும். இவர் இங்க இருந்து துரத்தணும், இந்த ஃபைல்ல இருந்து துரத்தணும். ஈஸி சார் ஆக்சுவலி. ஓகே. நான் எப்படி யூஸ் பண்ண ரூக் c8 அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இந்த ரூக் அடிச்சாருன்னா பிஷப் டு பிளாக் பிஷப் செக்மேட். அவ்வளவுதான். சூப்பர். சோ இப்போ இது வந்து அவர் வந்து இப்போ இந்த ரூக்கை நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம் இத வச்சு இல்லீங்களா? சோ அது வந்து அவர் இப்படி காப்பாத்தினா என்ன பண்ணுவீங்க? இப்படி காப்பாத்தினா I'll still take that rook sir. ரூக் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. 1 மூவ் மேட் இருக்கு. இன்னொரு மேட் இருக்குங்கறீங்களா? இது வந்து பின்ல இருக்கு. சோ it cannot move. ஆமா. which is in the pin சொல்றீங்க? இந்த ரூக். சோ டைரக்ட்டா பிஷப் வெச்சிடலாம் இப்போ. ஓகே. ஸ்டில் பிஷப் வெச்சிடலாம். அவர் இத அடிக்க முடியாது. ஏன்னா பின். சோ 2 மூவ் மேட் ஆயிடுது.
ஸோ இது வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா செஸ்ல வந்து பசில் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பசில்ஸ் நம்ம சால்வ் பண்ண நம்ம அலர்ட்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரைட் சார், சரியான பசில் சார். மேக்னஸ் கால்சன் பசில் எல்லாம் கொடுத்து வந்து என்ன பெருமைப்படுத்திருக்கீங்க. முதல்ல உங்களோட அதே ஃப்ரேம்ல இருந்து செஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. and that's a wrap on the first episode. அந்த பசில பொறுத்த வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்களால அந்த பசில சால்வ் பண்ண முடியுதா பாருங்க. மேக்னஸ் கால்சன் பண்ணதான். சரி, நல்லா கேட்டுக்கங்க. ஓகே, that's a wrap on the first episode. செகண்ட் எபிசோட்ல எங்களை ஜாயின் பண்ணுங்க. until then நீங்க ஏதாவது கேம்ஸ் விளையாடுனீங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட ஐடி இருந்தா சொல்லுங்க. எனக்கு வேணாலும் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். ashwin1899 on chess.com ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. ரொம்ப ஹை ரேங்க் இருந்தா விளையாட மாட்டேன். ஓகே, thank you so much. Thank you.